வணக்கம் விஜய் சார், எப்படி இருக்கீங்க? தளபதி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுடைய பரம ரசிகன். நான் மட்டும் இல்லை, உலகத்துக்கு பல தமிழர்கள் உங்களுடைய பரம ரசிகர்கள். வாழ்த்துக்கள் உங்களுடைய ஆடியோ லான்ச்சுக்கு. அதே நேரத்தில் வருத்தங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் பண்ணாதது. என்ன காரணம்னா, இந்த வருமானம் தமிழ்நாட்டுக்கிட்டே கொடுத்துருந்தீங்கன்னா இது பல வகையில் பல பேருக்கு பயன்பட்டுருக்கும். சிறு குறு தொழில் பண்ணுறாங்களே அந்த ஸ்டேடியத்தை சுற்றி அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இங்கே தான், ப்ரொடியூசிங் இங்கே தான், ஷூட்டிங் இங்கே தான், நடிப்பு இங்கே தான், மியூசிக் இங்கே தான், எல்லாமே இங்கே தான். நீங்கள் அங்கே இருக்கவங்க யாரும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணல படத்துக்கு, சரிங்களா? நீங்கள் பாட்டு எங்கேயோ போய் பண்ணிவிட்டு ஆடியோ லான்ச் பண்ணலாம் இல்லை. எத்தனையோ பேருக்கு எத்தனை விதமான சர்ச்சைகள் இருந்தாலும் அவங்களாம் அவங்கவுங்க ஊரில் பண்ணுறாங்க. எங்கே அவங்க சொந்த ஊரில் பண்ணுறாங்க. அது தமிழாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் எல்லா சர்ச்சைகள் இருக்க தான் செய்யும். நீங்கள் எதுக்காட்டி பயந்து ஓடி போன மாதிரி பேசுகிறாங்க எல்லாரும். தவறு இல்லைங்களா? அவ்வளோ தூரம் பண்ண அவசியமா? எல்லாருக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. நீங்கள் நினச்சிட்டுருக்கீங்க வித்தியாசமாக பண்ணுற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நீங்களே உங்கள் சொந்த காசை சூழ்நிலை பண்ணிக்கிறீங்க. இந்த படம் ஜனநாயகன்றது படம் எந்த ஒரு ஜனநாயகம்? நம்ம நாட்டு ஜனநாயகம். அப்போ தமிழ்நாட்டிலேருந்து பண்ணணும். சும்மா டைரெக்டாக சிஎம்மாக வரணும், நான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல உங்கள் ஆளுங்களை கண்ட்ரோலாக வைங்க தலைவர். புரியுதா தலைவர்? உங்கள் ஆளுங்களை கண்ட்ரோலாக வைங்க. உங்கள் ஆள் கண்ட்ரோல்னா அதாவது பரவசப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க, ஆவேசப்படுறாங்க, என்ன பண்ணுறாங்க பண்ணிடுறாங்க. அதனால தான் நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. இந்த கரூரில் நடந்த 41 உயிரோட பலி, சரிங்களா? அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அதெல்லாம் மறந்தும் திரும்பிய நீங்கள் அதே தமிழ்நாட்டில் பண்ணியிருந்தீங்கன்னா மக்கள் பாராட்டிருப்பாங்க. அது சென்னையில் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்டேடியம்லாம் இருக்குது. நேரு ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியத்தையும் ஸ்டேடியம் இருக்குது, பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு ஆளும் அரசும் காவல்துறை டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இங்கே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட எத்தனை பேருக்கு வருமானம் இருக்கும் தலைவர்? அவனை நினச்சி பார்த்துருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கும். அட்லீஸ்ட் அது கூட ஒரு ஓட்டோட மாறி இருக்கலாம். ஓட்டு இங்கே தலைவா, அங்கே இல்லை. மலேசியாவில் நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்க, சந்தோஷம். பட் அடுத்த வாட்டி தவறு பண்ணாதீங்க. இது கடைசி படம் இல்லை, அடுத்த படம் நான் பார்க்கணும். அடுத்த ஆடியோ லான்ச்சு தமிழ்நாட்டில் சென்னையில் தான் நடக்கணும், சரிங்களா? இது எங்களுடைய வேண்டுகோள். எல்லாரும் அப்செட்டு, யாரும் திருப்தி இல்லை, எல்லாருமே அப்செட் பண்ண வேலை. உங்கள் ஆளுங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக ப்ரொஃபஷனல் ஸ்ட்ராங்காக அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் வச்சுக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு ஜாலரா அடிக்கிறவன் சொம்பு தூக்குறவங்களாம் நீங்கள் நிற்காதீங்க. திங்க் பண்ணுங்கள். டவுட் இருக்குதா சாட் ஜிபிடியை கேளுங்க. அவ்வளோதான். பல விதமான யுக்திகளை கொடுக்கும். வாழ்க்கோட வளமுடன் தலைவரை. நாங்கள் நல்லா இருக்கணும். உங்களுக்கு எனக்கு ஒன்லி 1 இயர் தான் வித்தியாசம். ஹாப்பி நியூ இயர்.